அடுத்ததா 2வது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அனிருத்த போட்டது தான். இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் போடுறாருன்னு தெரியும் போது எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது வெற்றிமாறனோட படத்துல அனிருத்தா எப்படி செட் ஆகும்னு தெரியலையே. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு வந்து டேஸ்ட் மாறிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு இல்லையா, அவர் போட்ட தீம் மியூசிக் பாத்தீங்கன்னா ஹாரி ஜெயராஜ், நம்ம ஜிப்ரானு, இந்த சாம் சிஎஸ், ஏஆர் ரஹ்மான் இப்படின்னு இவங்க எல்லாரும் போட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இருந்துச்சு. இவர் ஃப்ரெஷ்ஷா போட்ட மாதிரி எனக்கு தெரியல. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். நிறைய பேர் வந்து செட் ஆகலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. திருமணம் படத்துல பாத்தீங்கன்னா நானும் அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஜி பிரகாஷ் இருந்திருக்காரு, சந்தோஷ் அண்ணன் இருந்திருக்காரு, அப்ப யார் ஏன் இளையராஜா கூட இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே அவரோட படத்துல செட் ஆயிருந்திருக்காங்க. எனக்கு வந்து அனிருத் சாரை போட்டது பாத்தீங்கன்னா சுத்தமா எனக்கு செட் ஆகல, அது எனக்கு சிங்க்கும் ஆகல. ஓவராலா சொல்ல போனோம்னா அனிருத்தோட மியூசிக் இதுல எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம்.